வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ் 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 40,000 ரூபாய் இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் பார்த்திங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயுமே ஒவ்வொரு வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பர் மந்த்துக்கு 40,000 ரூபாய் கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பிஇ, பிடெக் அல்லது எம்ஏ, எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். பிஇ, பிடெக்கோ எம்ஏ, எம்டெக்கோ அவங்க சொல்லியிருக்கேன் இந்த டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அல்லது அது ரிலேட்டடான டிசிப்ளின்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது சிபியு சர்வர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் அல்லது லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நெட்வொர்க்கிங், ஏஐ அல்லது எம்எல் கம்ப்யூட்டிங் என்வைரன்மெண்ட்ஸ் அல்லது சிஸ்டம் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நாலேஜ் இன் கூடா, விர்ச்சுவலேஷன், க்ளவுட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அவங்க சொல்லியிருக்க இந்த ஸ்கில் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜிபியு சர்வீசஸ் அண்ட் ஏஐ கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கும். அதே மாதிரி யூசர் அக்கௌண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும், செக்யூரிட்டி சிஸ்டமோட செக்யூரிட்டி உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் சாஃப்ட்வேரோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஒர்க் இருக்கும். அதே மாதிரி நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் ஃபேக்கல்ட்டி, ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், டாக்குமெண்டேஷன், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்
அதே மாதிரி ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்குக்கு எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒர்க் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெக்கார்ட்ஸு ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அதே மாதிரி மீட்டிங் கோஆர்டினேட் பண்ணுறது, லேபரேட்டரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுறது, அதே மாதிரி அசிஸ்ட் பண்ணுறது, ப்ரொக்யூர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் அசிஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ரிட்டன் டெஸ்ட் வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. அல்லது கரெக்டான மெம்பர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்வியூக்கான டைமு டேட் எல்லாமே உங்களுக்கு லேட்டராக இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு டீசெண்டான சேலரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க்கிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு, அதாவது ரெனிவல் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். இங்கே டேட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கவங்க ஃபில் பண்ணுற மாதிரி சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் டு பி ஃபில்டு பை கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும். இது கீழே இருக்க டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, நேஷ்னாலிட்டி, கேட்டகிரி, உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஆதார் நம்பர் இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் டிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த லெவலில் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். அதாவது டிகிரி அல்லது டிப்ளமோ, எந்த போர்டு, எந்த யூனிவர்சிட்டி, ரெகுலரில் படிச்சிங்களா, பார்ட் டைமில் படிச்சிங்களா, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன டிவிஷன், என்ன பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தரணும். அடுத்து ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ், எந்த டெஸ்டினேஷன், எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டைம் பீரியட்லேருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இதெல்லாமே கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தால் அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அது இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே பிளேஸு, டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். ஓகேங்களா? இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷனோட நீங்கள் சென்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ், அதாவது ரெஸ்யூம் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமாகவோ அல்லது இமெயில் ஐடி இந்த மெயில் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் அட்ரஸ். தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 600025 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் அந்த என்வெலப்பில் ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக பார்த்து விண்ணப்பிச்சிருங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.